அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். ரொம்ப நாள் ஆச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் எப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தான் நல்ல வீடியோ போட முடியும், இல்லாட்டினா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ எதுவுமே காரணங்கள் சொல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய வீடியோ போட்டு தான் பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக மைக்கெலாம் மாட்டிருக்கேன். மைக் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்காகலாம் வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன். பட் முடிஞ்ச அளவு போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராடிஞ்சருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராடிஞ்சருடைய நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ அறிவியல் வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்காக ஒரு படி மாதிரி எடுத்து வைக்கலாம். ஸோ ஸ்ட்ராடிஞ்சருடைய எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார், என்ன மாதிரி சூழ்நிலைகளை படித்தார், எப்படி யுத்தத்துக்குள்ளே போனார், யுத்தத்தில் எப்படி ஆராய்ச்சி பண்ணார், அங்கே எப்படி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினார், அதுக்கப்புறமா எப்படி காதலிச்சார், எப்படி கல்யாணம் பண்ணார், எப்படி பல பெண்களோட தொடர்பில் இருந்தார் அப்படின்றதான் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த யுத்தம் முடியுது, முதலாம் உலகப் போர் முடியுது. வியன்னா, அந்த ஆஸ்திரிய நாடு, ஸ்ட்ராடிஞ்சருடைய சொந்த நாடு பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குது. ஒரு பணக்கார குடும்பம் நிதி நெருக்கடியில் வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் எங்கேயாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வேலைக்கு தேடும்போது வியனாவில், அதாவது ஆஸ்திரிய நாட்டில் அந்தளவுக்கு சம்பளம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாரு, எங்கெல்லாம் வெளியில் ஐரோப்பாவில் வேற எங்கே வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது முதல்ல ஜெர்மனியில் ஜெனான்னு சொல்லுவாங்க, ஜெயிஎன்ஏ, ஈனாக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே ஸ்டுட்கட் வர்றாரு. சம்பளம் எங்கெல்லாம் கூட இருக்கோ அதுக்கெல்லாம் போகிறாரு. அதுக்கப்புறமா ஈவன் போலந்து போகிறாரு. போலண்டில் போய் வாதியாராக இருக்காரு. அதுக்கப்புறமா தான் சுவிட்சர்லாந்தில் ஐன்ஸ்டைன் இருந்த அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் பணி வருது. 14,000 ஃப்ராங்க், சுவிஸ் ஃப்ராங்க் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1,200 அந்த சுவிஸ் ஃப்ராங்க். அன்னைக்கு தேதியிலே அது ஒரு பெரிய சம்பளம் தான். உங்களுக்கு இன்றைக்குமே தெரியும், சுவிட்சர்லாந்தில் தான் சம்பளம் மிக அதிகம். இன்றைக்குமே ஒரு ஃப்ராங்க் இன்னைக்கு தேதியில் 90 ரூபா. அப்போ அன்னைக்கு அவ்வளோ இருக்காது நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு எதுக்கு கணக்கு பண்ணணும்? ஸ்ட்ராடிஞ்சர் இந்தியாவிலே இருக்க போகிறாரு, நம்ம ஊரில் இருக்கவங்க தான் அங்கே போய் இருக்கும்போது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ மிச்சம் பண்ணலாம், நம்ம ஊருக்கு அதுக்கும் லாபமா அப்படின்லாம் கணக்கு பண்ணுவாங்க. ஸ்ட்ராடிஞ்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல சம்பளம் ஐரோப்பாக்குள்ள இருந்தது, குடும்பத்தை காப்பாற்றலன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ராடிஞ்சர் அந்த ஜூரிக் இடிஹெச்சில் போய் சுவிட்சர்லாந்தில் அங்கே ஜாயின் பண்ணும்போது தான் அவர் உருவாக்கினது தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் செகண்ட் ரெவல்யூஷன், குவாண்டமின் 2ஆம் புரட்சி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவாண்டமின் முதல் புரட்சி பண்ணதுன்னா த ஃபாதர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க். அவர் தான் முதல் புரட்சி பண்ணார். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த புரட்சிக்கு முன்னாடி, இவர் 2ஆம் புரட்சிக்கு முன்னாடி இவர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாண்டம் எதுவுமே படிக்கல. இவர் கல்லூரியில் படிக்கும்போது இவர் படித்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிக்கலில் 3 முக்கியமான அறிவியல் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் பண்ண புரட்சியை நம்ம பண்ணலாம். ஸோ இது சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் நான் அந்த சொன்னேன்ல, அந்த ஜான் கிரிபினோடைய புத்தகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக்கு. அதில் படிக்கும்போது அவங்க இதெல்லாம் அந்த ஸ்டோரியை வரும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அதை பகிர்ந்துக்கணும் தான் அது. ஸோ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இவர் படிக்கிறாரு ஸ்ட்ராடிஞ்சர், அதாவது இந்த குவாண்டம்க்கு முந்தைய அறிவியல். ஸோ சயின்ஸ் பிஃபோர் குவாண்டம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் 3 முக்கியமான சயின்டிஸ்ட். ஒன்று நியூட்டன் மெக்கானிக்ஸ், அதாவது ஒரு இயற்கைவியலை பற்றி படிக்கிறது. இன்னொன்று மேக்ஸ்வெல் எலக்ட்ரோ மேக்னடிசம், அதாவது மின் காந்தம், இது சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணுறது. இன்னொன்று போல்ஸ்மேன் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது ஹீட், ஒரு வெப்பம் என்ன இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ இந்த 3 ஃபிசிக்ஸும் தெரிஞ்சால் உலகத்தில் எல்லாமே படிச்சிடலாம். ஸோ நியூட்டனுடைய மெக்கானிக்ஸ், ஒரு பொருள் நகலுது, ஒரு இயங்குது, ஏதோ ஒன்று சுற்றுது, அது பிளானட்டாக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு கள்ளத்துக்கு போடலாம், எதாக இருந்தாலும் அந்த இயக்கத்தை பற்றி படிக்கிறது, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மோது எல்லாத்தையுமே பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்டன். இன்னொரு சைடு நம்ம பார்க்குற மின் காந்தம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விசை இருக்குல்ல, மின் இசை, காந்த இசை, மின்காந்த இசை, இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். அவர் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. வெப்பம்லாம் பார்த்தீங்கன்னா பல மாலிக்யூல்ஸ், பல மூலக்கூறுகள் தான் அசைஞ்சு அதை போய் இது பண்ணுறது. இப்போ இந்த மூலக்கூறுகளை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளியல் மாதிரி. ஒரு நம்ம மாதிரி ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளாக போய் அளக்க முடியாது. புள்ளியல், இத்தனை சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க, இத்தனை சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. நீங்கள் ஒரு வெப்பம் யார் உருவாக்குற அப்படின்னா ஒவ்வொரு மாலிக்யூல், ஒவ்வொரு மூலக்கூறை பற்றி படிக்காமல் இந்த புள்ளியல், இந்த ஒரு கண்டெய்னரில் இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது, இந்த மூலக்கூறுகளில் இத்தனை வகையான மாலிக்யூல் இந்த வேகத்தில் போகுது, இதனால இந்த வெப்பம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறது போல்ஸ்மேன். இந்த 3 விஞ்ஞானிகளுடைய அறிவியல் படித்தா நம்ம உலகத்தை பற்றியே படித்த மாதிரி ஆயிரும் சொன்னதான் முன்னாடி இருக்க அறிவியல். அதில் நியூட்டனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். எந்த ஈக்குவேஷனுமே இல்லை, நான் எப்போதுமே சொல்கிறதான். ஸோ இது கதைகளில் வரதுனால எந்த ஈக்குவேஷன் இல்லாமல் தான் நியூட்டனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நியூட்டன் தான் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஐன்ஸ்டைன் வர வரைக்கும் நியூட்டன் தான் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எவர் லிவ்.
இதுவரை வாழ்ந்த மனித இனத்திலேயே உயர்ந்த விஞ்ஞானி அப்படின்றத சொன்னாங்க. நியூட்டனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 விஞ்ஞானிகள் இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ச்சியாக தான் வந்தது பார்த்தீங்கன்னா நியூட்டன். அதனால தான் நியூட்டன் ஃபேமஸாக என்ன சொன்னார், ஐ கேன் see further, நான் வந்து தொலைதூரத்தில் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஸ்டாண்ட் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயன்ட்ஸ், ஏன்னா ஜாம்பவான்களின் அவங்களுடைய தோள்பட்டியில் நின்று பார்க்கறதுனால நான் அப்போ இவருக்கு முன்னாடியே ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க, அது நியூட்டனே ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் நியூட்டனுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததுனால நியூட்டன் வந்து தலை சிறந்த விஞ்ஞானிகளில் முதன்மையானவர் அப்படின்றத அந்த டயத்தில் சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நியூட்டன் உருவாகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான செயல்கள் இந்த ஜெயன்ட்ஸ்னு அவர் சொன்னதில் ஒருத்தர் ஹில்பர்ட், வில்லியம் ஹில்பர்ட்னு சொல்லிட்டு. ஹில்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், டாக்டர், அது கூட சேர்ந்து சயின்ஸ் பண்ணார். இதெல்லாம் நம்ம ரொம்ப நுட்பமான சில விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீலியோ அவங்க 2 பேருமே என்னன்னா ஒரு அறிவியலை ஒரு சாதாரண ஒரு இயற்கை சம்பவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு நடக்கிறதா இருக்கும், அறிவியல் சம்பந்தமா எப்படி நோக்குறது, ஃபர்ஸ்ட் டைமா சயின்டிபிக் மெத்தட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது அறிவியல் பூர்வமா எப்படி நீங்க அதை அப்ரோச் பண்றது, எப்படி நீங்க அறிவியல் பூர்வமா அணுகிறது அப்படின்றத சொன்னார் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, தத்துவங்கள் சொல்லுவாங்க, யாருமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க, அதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, அதை நிரூபிக்கிற ட்ரை பண்ண மாட்டாங்க. தத்துவ ஞானிகள் சொன்னாங்கன்னா அப்படியே ஏற்றுக்குருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு போனால், ஒரு கனமான பொருளை நான் தூக்கி போடுறேன், ஒரு லகுவான பொருளை தூக்கி போடுறேன், கனமான பொருள் தான் வேகமாக விழுகும், லகுவான பொருள் மெதுவாக இருக்கும் அப்படின்னோடனே எல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டு, தத்துவ ஞானி சொல்லிட்டாரு, ஓகே ஓகே. ஏப்பா இங்கே தானேப்பா கல் இருக்குது, தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணலாமேப்பா. அதெல்லாம் இல்லைங்க, தத்துவ ஞானிகள் அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணி ஏதோ டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம். அப்படி தான் இருந்தது தத்துவ ஞானிகள். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கிடையாது. அப்போ தான் இவர் என்ன சொன்னார், ஒரு சயின்டிஃபிக், ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும்னா நீங்கள் ஒரு ஹைபாத்தசிஸ், ஒரு அனுமானங்கள் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு புதுசாக சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செயல்முறையில் நிரூபிக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபிச்சாதான் அது வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக சொன்னார். அதுக்கப்புறமா அந்த அறிவியலை வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், ஒரு கணித பூர்வமாக கொண்டு போகிறதா ஒரு ரியலான விஷயம் சொல்லிட்டு தான் கலீலியோ உள்ள வராரு. அவர் எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கலாக அணுகிறார். ஏன்னா ஹி வாஸ் அ மேத்தமெட்டிஷியன். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்துலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுன்னு அது கலீலியோ பண்ணவே இல்லை. கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு வளைவான பாதை, ஒரு நேரான பாதை, இந்த மாதிரி ஒரு பிளேனில் வந்து பொருளை போட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா பொருளுமே மேலேருந்து போட்டால் சேமாக தான் விழுகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கலீலியோவுக்கு எதிராளிகள், கலீலியோ பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறான், இப்போ சொல்கிறது தப்பு, அது எப்படி 2 பொருளும் சேமாக விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை தவறுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்துலேருந்து மேலேருந்து பொருளை தூக்கி போட்டு அவரை நெகட்டிவ் ப்ரூவ் பண்ணாங்க. அது நெகட்டிவ் இல்லை, அதுதான் உங்களுக்கு தெரியும், அதுதான் கலீலியோ. அதனால் கலீலியோ மேலே போய் போட்டாருன்றது உண்மை கிடையாது. கலீலியோ வந்து அறிவியல் பூர்வமாக சொன்னார், அதை டெஸ்ட் பண்ணி போயிடுச்சு. ஸோ இப்போ தான் இந்த அறிவியல், அதாவது தத்துவம், ஃபிலாசபிலிருந்து அறிவியலுக்குள்ள கணிதம் உள்ள வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கலீலியோ ஹில்பர்ட்டும் தான். அப்போதான் நியூட்டன் உள்ள வராரு. நியூட்டன் வந்து 1642 பிறக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பல்கலைக்கழகத்தில், சிறந்த மாணவராக இருக்காரு. நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. ஆனாலும் இவர் ஆராய்ச்சி வந்து வெளியில சொல்றதுக்கான விருப்பம் இவருக்கு கிடையாது. எல்லாமே தானே, சில பேர் சொல்லுவாங்களே, எல்லாமே தெரியுங்க, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஞானிகள்லாம் நிறைய படிச்சுட்டு வெளியில சொல்லாமையே நம்மளுக்கு பெரிய விஷயங்கள் தெரியாம போச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன பண்ணா, நியூட்டன் வந்து தான் கண்டுபிடிச்சது எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் எழுதுறது எல்லாமே பண்றதுலாம் இவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இந்த டயத்துல ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறார். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சோன்னா இதை வந்து பிரபலமாயிருது. அப்போ வந்து லண்டன் ராயல் சொசைட்டி என்ன பண்ணுது, நீங்கள் வந்து டெலஸ்கோப்பை வந்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ராயல் சொசைட்டிக்கு போகிறாரு. போய் அவர் டெலஸ்கோப்பை காட்டுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெலஸ்கோப்பை வந்து ரொம்ப இந்த கலீலியோ காலத்து டெலஸ்கோப்போட அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம நியூட்டன் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க, ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி, FRSன்னு சொல்லுவாங்க, ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியின் நபர், நீங்கள் வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கௌரவம். அதை வந்து நம்ம நியூட்டனுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான். இந்த டயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய மற்ற என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் இருக்குது அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்கள்லாம் அந்த டயத்தில் சொல்கிறாரு. அப்படி ஒன்று சொன்னது என்னென்னா, இந்த ஒளியை பற்றி, லைட்டை பற்றி, கலர்ஸ், நிறங்களை பற்றி சொல்லும்போது அந்த அறிவியல் இதை அவங்க சொசைட்டிக்கு சொல்கிறாரு. அப்போ அங்கே சேர்பர்சன் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். அப்போ ஹூக் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. அதுக்கு தான் நியூட்டன் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் பண்ணுற ஆராய்ச்சி நான் வெளியிலே சொல்கிறதில்ல, நான் படுக்கு செவனேன்னு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன இதனால தான் இப்போ சொல்லி இப்போ பாருங்கள், என்னையவே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, இனிமேல் நான் உங்கள் சைடு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓதாமல் ஒதுங்கிட்டார். 1642 பிறக்கிறாரு. 30 வயசில் இந்த இதில் நம்ம ஃபெல்லோ ஆஃப் FRS மாறுறாரு. 1642 வயசில் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டாரு. யாருக்குமே எந்த இது இல்லாமல் அவர் பாட்டுக்கு தனியாக இருக்காரு. இந்த டயத்தில் என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனை வருது, அறிவியல் பிரச்சனை.
யாருன்னா எட்மண்ட் ஹேலேன்றது காமெட்லாம் தெரியும் உங்களுக்கு. ஹேலே நான் ஏற்கனவே இதை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். திருப்பி அது வந்து இந்த புக்கில் வேற மாதிரி சொன்னதுனால நான் திருப்பி பகிர்ந்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹேலையும் ராபர்ட் ஹூக்கு அப்புறம் ரென்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து இந்த பூமி இந்த சூரியனை சுற்றி இந்த கோள்கள்லாம் சுற்றுது. எதனால சுற்றுது? இதுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விசை இருக்குது. அந்த விசை வந்து தூரத்தை பொறுத்து மாறுது. அதாவது ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r², 1/r² சொல்லுவாங்களா, விசையும் அது அந்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் அது தூரத்தை பொறுத்து மாறுது. ஸோ இந்த விசை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு விதியை வச்சுட்டு, இந்த லாவை வச்சுட்டு கெப்லர் சொன்னதை எல்லாத்தையுமே நம்மளால் விவரிக்க முடியுமானா அவங்களால விவரிக்க முடியல. அந்த 3 பேரும் தோத்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து நியூட்டன் கேட்குறாங்க. நியூட்டன் வந்து சொல்லிட்டு இந்த கோள்களை பார், இந்த கோள்களுக்கு தேவையான விதிகளை பார். விதி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விதி தான் இருக்குது. இதை வச்சு கெப்லருடைய அனைத்து விதிகளையுமே சொல்ல முடியுமான்னு அவர் நியூட்டன் என்னன்னா ரொம்ப கர்வமான ஆள். எனக்கு வந்து தெரியலன்னு சொல்லக்கூடாது. அடப்போப்பா, நான் இதை முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எங்கேயோ நான் எழுதி வச்சிருக்கேன், நான் அதை தேடி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் நியூட்டன் கண்டே பிடிக்கல. அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த லாஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. ஹேலே திரும்ப வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம நியூட்டன் ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம வந்து இதை எப்படியா ப்ரூவ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இவர் அந்த பழைய நாலேஜ் அவருடைய அறிவியெல்லாம் எடுத்து இவர் எதெல்லாம் அந்த டயத்தில் ஆராய்ச்சி பண்ணால் ஃபிசிக்கல் வேர்ல்ட், நம்ம கண்ணுக்கு தெரியுற அந்த இயக்கமான பொருட்கள், ஒரு கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொருளை தூக்கி போகிறதா இருக்கட்டும், ஒரு வாகனம் நகல்றதா இருக்கட்டும், அது ஒரு வேளை பிளானட்ஸ், அது வந்து கோள்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நகல்றதை பற்றி படிக்கிறதுனால இந்த டைத்தில் ஹேலே வந்து ஒரு கேள்வி கேட்டனால இப்போ அவர் அறிவியை பயன்படுத்தி இந்த கேள்விக்கான விடையை தேடுறாரு. அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் எடுத்துட்டு நவம்பர் 1684, அப்போ 42 பிறக்கிறாரு, 42 வயசுல இவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் டைமாக பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றத அவர் அறிவிக்கிறாரு. அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 விதி. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா மனித இனம் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆய்வு கட்டுரை, ஆய்வு சுருக்கம்னே சொல்லலாம். அதில் தான் அந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 விதி, இந்த 3 விதியுமே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஜான் கிரிபின். எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனுடைய முதல் விதி என்னது, an object remains in a state of rest, a state of motion. ஒரு பொருள் அதனுடைய நிலைத்தன்மையிலேயே இருந்து கொண்டு இருக்கும், இல்லாட்டினா தொடர்ச்சியாக நகண்டு கொண்டே இருக்கும். இன்னொரு விசை அதில் மேலே தாக்காத வரைக்கும், until an external force is acted on it. இன்னொரு எதிர் விசை, உங்களுக்கு தமிழில் தெரியும், இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டு நான் கையில் வைக்கிறேன்னா அந்த கையில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பொருள். நான் எப்போ அந்த பொருள் மாறும், நான் ஒரு விசையை கொடுத்தாதான். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து என்ன பண்ணால் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதை யாராவது மாற்றோம்னா என்ன பண்ணணும், அதை யாராவது தள்ளி விட்டாதான். ஸோ ரெண்டுமே வந்து முதல் விதி தான், ரெண்டுமே இனர்ஷியா. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியாது, ஒரு பொருளை நான் வச்சிருக்கேன் அங்கேயே இருக்கும். ஒரு பொருள் எந்தவித விசையும் இல்லாவிட்டால் அது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும்ன்றது நியூட்டன் எப்படி தோணுச்சு? ஏன்னா பூமியில் இருக்க எந்த பொருளுமே விசை இல்லாமல் இருக்காது. உலகத்தில் இருக்க எல்லா பொருளையுமே ஒரு ஈர்ப்பு விசை, நம்மளோட பூமியோட ஈர்ப்பு விசை இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இவர் அப்பயே என்ன யோசிச்சிட்டாரு, இந்த முதல் விதியிலே என்ன சொல்ல வருதுன்னா, இவர் வந்து ஒரு விசையே இல்லாத ஒரு பொருளை எடுக்கிறாரு, விசையே இல்லாத ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு, ஒரு வெளி மண்டலத்தை எடுத்துக்கிறாரு. அது எங்கே இருக்கும், விண்வெளியில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அன்னைக்கு தேதியில் 1680களில் இவர் விண்வெளிக்கு போனதில்லை, விண்வெளி எப்படி இருக்குன்னு தெரியாது, விண்வெளியில் விசை இருக்குமா என்னன்னே தெரியாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, விண்வெளியில் விசையே இல்லாத இடத்துல ஒரு பொருள் போயிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வருது, நம்ம பூமியில ஒரு விதியை எழுதுறாரு. அந்த விதியை எதுக்கு பொறுத்துறாரு, ஒரு விண்வெளியில இருக்க ஒரு செயலுக்கு பொறுத்துறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் நியூட்டன் முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, பூமிக்குன்னு ஒரு விதி, பூமிக்கு வெளியிலேயே ஒரு விதி. ஆனா நியூட்டன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாரு, இரண்டுக்குமே ஒரே விதி தான், நான் பூமியில் எழுதும் விதியே வந்து பூமியை விட்டு விண்வெளியிலையும் அந்த விதியை என்னால் பயன்படுத்த முடியும்னு சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், மிகப்பெரிய புரட்சி. ஸோ இந்த முதல் விதி நம்மளுக்கு கேஷுவலாக நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத்ஸ் நிறைய பற்றி சொல்கிறது. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ஒரு விண்வெளியில் ஒரு பொருள் போயிட்டே இருக்கு விசையே இல்லாமனா அந்த பொருளுக்கு எப்படி தெரியும் அது நகலுதா இல்லை சும்மா இருக்கா அப்படின்னும் போது, அப்போ அது நகலுதான் பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது. அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லாக வந்து ஒரு வகையான ஒரு ஃபீல்டு, ஒரு வகையான புலம் இருக்கு, அதுதான் ஈத்தர் அப்படின்ற கான்செப்ட் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்ததை ரொம்ப நம்பினார். அப்போ அந்த ஈத்தர் இப்படியே படர்ந்து இருக்கு, இந்த ஈத்தரை தொடர்ந்து தான் என்ன பண்ணுது, எல்லா விண்வெளி பொருட்களுமே போகுது அப்படின்னு சொல்றது அந்த முதல் விதி. இப்போ இரண்டாம் விதிக்கு வருவோம். இரண்டாம் விதி ரொம்ப ஆச்சரியமானது. இரண்டாம் விதி வந்து F = ma. நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம், ஃபோர்ஸ் = mass and acceleration. உண்மையான அர்த்தம் கிடையாது, பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்.
ஒரு பொருளுடைய ஆக்சிலரேஷன், அதோடைய வேகம், அதாவது வேகம்ன்றது வெலாசிட்டி, வேகத்தையோடைய முடுக்கமா ஆக்சிலரேஷன். அந்த ஆக்சிலரேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஃபோர்ஸ் அதிகமானா ஆக்சிலரேஷன் அதிகமாகும், மாஸ் அதிகமானா ஆக்சிலரேஷன் குறையும். மாஸ்னா என்னது? இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன அர்த்தம்னா ரெசிஸ்டன்ஸ் டு மூவ். ஒரு பொருள் அசைவதை தடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் இனர்ஷியா. இப்போ மாஸ் அதிகமாச்சுன்னா எல்லா ஆக்சிலரேஷன் கூடும், ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா மாஸ் அதிகமாச்சுன்னா ஆக்சிலரேஷன் குறையும், ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா ஆக்சிலரேஷன் கூடும். இதுதான் வந்து அது சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மாஸ், ஃபஸ்ட்டு லா, முதல் விதி பார்த்தீங்கன்னா வெறும் மாஸை மட்டும் நினச்சி ஒரு பொருள் அதுக்கு நிறைய இருந்துச்சுன்னா அங்கேயே இருக்கும். இரண்டாவது வந்து நான் விசையை கொடுக்குறேன், இந்த விசையை கொடுக்கும்போது அந்த ஆக்சிலரேஷன் கொடுது, அதை தான் சொல்கிறாரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இரண்டாம் விதியில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா ஒரு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால் இந்த எடிட்டிங்லாம் பண்ண முடியல, எடிட்டிங் பண்ணாதனால தான் நிறைய வீடியோஸ் போட முடியல. அதனால் நீங்களே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம், இது ஃபஸ்ட்டு. ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், இது வந்து யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனல் அவருடைய லா. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை எம். கரெக்டாக? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை எம். இப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம் மேலே? ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எம். அந்த எம்முக்கு இங்கே போடுங்க, எம் கேன்சல் ஆயிரும். ஆக்சிலரேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஒரு பொருளுடைய முடுக்கம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறையை பொறுத்தது அல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஒரு பொருளுடைய ஈர்ப்பு விசை, நம்ம பூமியிலேருந்து விழுகுதில்ல, பூமி ஈர்க்குதில்ல ஆக்சிலரேஷனால், அப்போ அந்த ஆக்சிலரேஷன் எதை பொறுத்து இருக்கு? அதனுடைய நிறையை பொறுத்தது அல்ல. அதனால தான் ஒரு கனமான பொருளையும் ஒரு காகிதத்தையும் நீங்கள் மேலேருந்து போட்டிங்க அப்படின்னா இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் விழுகணும். ஏன் அப்படின்னா தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நம்மளுடைய பூமியோட ஈர்ப்பு விசையினால் நடக்கிற முடுக்கம், த ஆக்சிலரேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், அதோடைய நிறையை சார்ந்தது அல்ல. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அதுக்கப்புறமா தான் மூணாவது விதி. மூணாவது விதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு பொருளுடைய அது தி ஆக்ஷன், அதோடைய செயலும் அதோடைய வினையும் எதிர்வினையும் ஈக்குவலாக இருக்கும், சரிசமன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூணு விதியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த ரொம்ப பிரபலமாகிறாரு. 45 வயசுக்கு அப்புறமே அவர் ஒதுங்கிறார் அறிவியல்லேருந்து. ரொம்ப வருத்தமான இது. 1687 அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஆல்கெமி அந்த மாதிரி போகிறார். நான் நியூட்டனை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஸோ இந்த அவருடைய நியூட்டன் விதி பிரகாரம் என்னன்னா, ஒரு பொருளை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதோடைய வேகம் என்ன, அதோடைய நிறை என்ன, அது எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு ஆரம்ப புள்ளி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கே இருக்குன்றதை என்னால் தெளிவாக அளக்க முடியும். ஸோ இஃப் ஐ நோ த மாஸ், இஃப் ஐ நோ த வெலாசிட்டி, இஃப் ஐ நோ த மொமெண்டம், I can know what is the future of the particle. அந்த பொருளுடைய எதிர்காலம் என்ன என்பதை நான் அசலாக சொல்ல முடியும் சொன்னதான் நியூட்டன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய பூமி, நம்மளுடைய உலகம், நம்மளுடைய பிரபஞ்சம் எல்லாமே பொருட்களால் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஒரு வேகம் இருக்குது. ஒருவேளை நம்மளால் பண்ண முடியாது, ஒருவேளை நம்மளால் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய வேகத்தையும் நம்ம அளந்தோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தை நம்ம அசலாக எழுத முடியும். எதிர்காலத்தை மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் என்ன அறிஞ்சிட்டது கூட சொல்ல முடியும் அப்படின்றது. இது வந்து நிறைய விஞ்ஞானிகளுக்கு நெருடலாக இருந்தது. அப்போ ஒரு கடவுள் என்பவர் ஒருவேளை ஒரு உலகத்தை உருவாக்கும் போது இந்த கார் கீ கொடுக்குற மாதிரி கீ கொடுத்துட்டு விட்டுட்டாரு. நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ அந்த கார் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் தான் போகும். உங்களுக்கு அதில் ஒன்றும் கண்ட்ரோலே இல்லை. இப்போ நான் வந்து இருக்கேன், நான் படிக்கணும்னு நான் எதுக்கு வேலை செய்யணும், என்னோடது ப்ரீ டிட்டர்மைன், என்னோடது முன்குறிக்கப்பட்டது அப்படின்னா நான் எதுக்கு படிக்கணும் அப்படின் போது விஞ்ஞானிகளுக்கு வந்து ஒரு கேள்வி வருது. இதில் வந்து ஏதோ சிக்கல் இருக்குது. இப்படி ஒரு கடவுள் நம்மளை உருவாக்குவார், நம்மளுக்கு அப்படின்னா சுய ஃப்ரீ வில் இல்லையா, சுய விருப்பம், நம்மளுடைய சுய சிந்தனைலாம் இல்லையா அப்படின்னும் போது அப்போ வந்து அவங்க நியூட்டன் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் என்ன சொன்னது என்றால், என்னுடைய கணிதம் உண்மை என்றால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் அதனுடைய வேகத்தை நான் தெரிந்து கொண்டால் அந்த பொருட்களுடைய, இந்த உலகத்துடைய, இந்த பிரபஞ்சத்துடைய எதிர்காலத்தை நான் கணிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மேத்தமெட்டிக்ஸோட பவரை காட்டுறாங்க. அதெல்லாம் உடைச்சது. அப்படி கிடையாது, அது தவறு அப்படின்னு சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் புரட்சி. ஸோ நியூட்டன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்து மேக்ஸ்வெல்லை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து போல்ட்ஸ்மேனை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குவாண்டம் ரெவல்யூஷன் பார்த்துட்டு அப்புறமா செகண்ட் குவாண்டம் ரெவல்யூஷன் ஸ்ராடிஞ்சர் என்ன பண்ணார், ஸ்ராடிஞ்சர் எப்படி அந்த ஸ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சான்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் நியூட்டனோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி அது உடைச்சாலுமே வந்து அது தோற்று போல் இன்றைக்கி ராக்கெட் போகுதுன்னா அதுக்கு நியூட்டன் ஈக்குவேஷன் காரணம். ஆனால் அடிப்படை கூறுகள், ஆட்டம், மாலிகூல்ஸ், இந்த அடிப்படை கூறுகளில் நியூட்டன் ஈக்குவேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஸ்ராடிஞ்சரோடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் நன்றி. எவ்வளோ பேர் மேலும் கேட்டீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.